லெமன் ரைஸ் செய்ய தேவையான பொருட்கள்: லெமன், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, மஞ்சத்தூள், காயப்பொடி, காய்ந்த மிளகாய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, சிறிதளவு உப்பு, தாளிப்பதற்கு எண்ணெய். தேவைப்பட்டால் நிலக்கடலை கலந்து கொள்ளலாம். வடித்த சாதம் உப்பு போட்டும் வடித்து கொள்ளலாம், உப்பு போடாமல் வடித்து கொள்ளலாம். சாதத்தில் உப்பு போட்டு வடித்தோம்னா நம்ம லெமன் ரைஸ் கிண்டும்போது அதில் சால்ட்டு குறைச்சி போட்டுடணும். இப்போ லெமனை நம்ம கட் பண்ணி அந்த சீடை எடுத்து வச்சுக்கிடலாம். தேவைன்னா உங்களுக்கு இஞ்சி வேணுனாலும் நம்ம போட்டுக்கிடலாம். நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு இன்றைக்கி நம்ம செய்கிறோம். இஞ்சி போட்டுக்கிடலாம், நிலக்கடலை வேணால் நிலக்கடலை போட்டுக்கலாம். சீடை எடுத்துக்கிட்டு நம்ம இனி லெமன் ரைஸ் செய்யலாம். ஸ்டவ்வில் ஆயில் ஊற்றி எண்ணெய் கொதிச்சு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இவ்வளோத்தையும் போட்டு நல்லா வதங்கின பிறகு காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இவ்வளோத்தையும் போட்டு தாளித்து நம்ம லெமனை கொஞ்சம் ஊற்றி லைட்டாக சூடானோன்னா இறக்கிடணும். நல்லா காயப்பொடியும் போட்டுக்கிடணும். நம்ம சால்ட்டு சாதத்தில் போட்டிருந்திங்கன்னா இதில் குறைச்சி போட்டுக்கிடணும், இல்லாட்டா கரெக்டான அளவு போட்டுக்கிடணும். லைட்டாக கொதித்தோன்னா இறக்கிக்கிட்டு நம்ம தேவையான அளவு சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்த்துக்கிடணும். கொஞ்சம் புளிப்பு கூடுதலாக இருந்தால் கூட கொஞ்சம் சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணி இறக்கணும். நம்ம இது வீட்டில் உள்ள பொருளை செஞ்சுருக்கனால தேவையில்லாத பொருளெல்லாம் இல்லை, சிம்பிளாக நம்ம செஞ்சுருக்கோம். சுவையான லெமன் ரைஸ் ரெடி. கடலைப்பருப்பு, நிலக்கடலையெல்லாம் போட்டால் அது ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் நம்ம இது ஒரு சில நிமிடங்களே முடிக்கிறனால வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம செஞ்சுருக்கிறோம்.